இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். இந்த கரண்டி ஆம்லெட் செய்கிறதுக்கு முட்டை, கொத்தமல்லி கருவேப்பிலை, உப்பு, வெங்காயம், தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆம்லெட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கிளாஸில் இப்போ எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், உப்பு இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை ஆட் பண்ணியாச்சு. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணி வச்சுருங்க. இதோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும், இல்லைனா ஆம்லேட் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு, அங்கங்கே காரம் தெரியும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு கொஞ்சமாக பட்டர் எல்லாம் கீ ஆட் பண்ணிவிட்டு இப்போ கலந்து வச்சுருக்க இந்த முட்டையை நம்ம இதுக்குள்ளே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அடி பிடிச்சிரும் இல்லைன்னா. கொஞ்சமாக வெள்ளை எள்ளு, மல்லித்தழை, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணுங்கள். சைடில் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் ஆஃப் பண்ணிவிட்டு கூட எடுத்து விட்டுட்டு அப்புறம் திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி விடும்போது உடையிற மாதிரி தான் இருக்கும். பட் திருப்பி விட்டுட்டு அழுத்தி விட்டிங்கன்னா ஷேப் கிடச்சிரும். அவ்வளோதான், நம்மளோட கரண்டி ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இது சூடாக ஒரு சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப எம்மியாக இருக்கும். வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.